எங்க முருகன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எங்க வாழ்க்கையோடு இணைந்த எங்கள் இறைன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்து முன்னணி எவ்வளவு காலமா இருக்கு, RSS பிஜேபி எவ்வளவு காலமா இருக்கு, திடீர்னு இப்பதான் என் முருகன் கண்ணுக்கு தெரியுது. எப்படி இப்பதான் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு முருகன் மாநாடு போட்டிருக்கீங்க. இவ்வளவு நாள் எங்க பண்ணீங்க? முருகன் நேத்து தான் தோன்றி வந்திருக்காரா இல்ல எத்தனை தடவை முருகனை கும்பிட்டால அரோகரான்னு கத்துனி நான் முருகான்னு என் மக்களுக்கு முருகன் முகம் வரும். அதுக்கப்புறம் அவன் பேரன் ஏமா வந்தா வரும். நீங்க என்னதான் மாநாடு போட்டாலும் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிக்கணும். அங்க முருகான்ட்டு இந்த பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிக்கணும். ஒரு வழி கிடையாது. தமிழ் இல்லாத இடத்துல எங்கள் இறை நிற்பானா, முருகன் நிற்பானா? தமிழ்ல இப்ப குடமுழுக்கு நடக்குது ஜூலை 7ஆம் தேதி. அது தமிழ்ல நடக்குமா? ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? அதை பேசணும்ல. தமிழ் தானே முருகன். முருகன் வேற தமிழ் வேறையா? அப்ப தமிழ் இருக்கிற இடத்துல தான் அவன் இருப்பான். அப்ப நீங்க தமிழை போற்றுங்க, தமிழ்ல குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்தணும்னு சொல்லுங்க. நாங்க பாராட்டுறோம். இந்த மாநாட்டுக்கு பயன் இருக்கு.